ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கீழடி அருங்காட்சியகம் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ரீசெண்டாக இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில். இந்த மாதிரி நான் போயிட்டு அருங்காட்சியகம் போயிட்டு வந்தேன்டான்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு இருந்தோம் மாமா பையன். ஸோ உடனே ஆமாம், நிறைய தடவை நம்ம ஊருக்கு வரும்போதெல்லாம் போகணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஏன் நம்ம வந்து இந்த இவ்வளோ பார்க்க முடியலை, இங்கே பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு நினச்சி திருப்பி அதை பார்க்குறதுக்காக இமிடியேட்டாக வந்திருக்கோம். யூஸ்வலாக வந்து 6 மணிக்கு வந்து க்ளோஸ் ஆகிருமா, இன்றைக்கி சண்டேனால 7 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க. உடனே வந்தாச்சு பார்க்குறதுக்கு. மியூசியம், கீழடி மியூசியத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ பெரிய சிறப்பு தானாங்க. நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்ம பார்க்க முடியாத சில விஷயங்களை வந்து மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி எடுத்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி உள்ளுக்குள்ள மியூசியமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும். ஸோ வித்தியத்துக்கும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன் இந்த அருங்காட்சியகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம ஊர் பக்கத்துலேயே இருந்துட்டு இப்போ தான் இங்கே வரேன். டிக்கெட் எதுவும் எடுக்கணுமா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம், உங்களுக்கு கேட்கலாம். இங்கே உள்ளுக்குள்ள டிக்கெட்டுங்க, உள்நாட்டினர் பெரியவர் 15 ரூபான்னு போட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு 5 to 12 வயசு வரைக்கும் 10 ரூபான்னு போட்டிருக்குங்க. மாணவர்களுக்கு ஏதோ சலுகைன்ற மாதிரி நிறைய போட்டிருக்கு. இங்கே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன், இங்கே வரவங்க இதை பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம போகலாம் உள்ளுக்குள்ள. டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அக்கா டிக்கெட் எங்கேக்கா எடுக்கணும்? ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம உள்ளுக்குள்ள வந்த பிறகு டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போடுறாங்கன்னா அதை பார்க்குறக்கு போக சொன்னாங்க. அதை பார்க்குறக்காக உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கோம். ஸோ ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஸோ உள்ளுக்குள்ள என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை அவங்களெல்லாம் காமிக்கிறேன். ஓகேவா? டேய் வித்யுத், கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காடுறான். டேய் இப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம வெளில அனுப்பிச்சிடுவாங்கடா. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காடுறான். சரி, உன் காரை போய் கொடுத்துட்டு வந்துடுவா இல்லைண்ணா? ஆ சொல்லு, அமைதியாக உட்காரு. அடே அப்படிங்கிறா. ஜேஎஃப்எம் வியூஸ், ஒரு 15 நிமிஷம் வந்து ஷார்ட் ஃபிலிம் போட்டிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டைய காலத்தில் வந்து இந்த ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எப்படி வந்து இந்த கீழடி வந்து கண்டுபிடிச்சாங்க, அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதை வந்து அந்த 15 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து மக்கள் வந்து கல்களை வந்து கூர்மைப்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், லேட்டாக இரும்பை வச்சு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த விவசாயம் அதெல்லாம் வந்ததாகவும் அந்த ஷார்ட் ஃபிலிமில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள நீங்கள் பார்க்குறீங்க பின்னாடி நிறையா ஒவ்வொரு என்ன சொல்கிறேன் ஒரு வீடு மாதிரி அரேஞ்ச் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்க போகிறோம். இது நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, இங்கே நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரலாம். அவ்வளோ சூப்பராக பிளேசஸ் இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வித்யுத், அது மாடுடா, மாடோட எலும்பு திமிரு இருக்கு இல்லையா, அந்த திமிருள்ள காளை மாட்டோட எலும்பு அது. ஆமாம், இதெல்லாம் தொடக்கூடாது, தூரத்துலேருந்து தான் பார்க்கணும். அப்படிதான் இதை வந்து அகழ்வாராய்ச்சி செய்யும் போது ஸோ அந்த கீழடின்ற கிராமத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடு, ஒரு கிராமமே வந்து மண்ணுக்குள்ளே இருந்திருக்குங்க. அதை வந்து இவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து கிடச்ச இதை தான் இங்கே மியூசியமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பன்மையான ஒரு நகரமாக இருந்திருக்கு. நம்ம என்ன சொல்கிறது, தமிழ் மொழியாக இருக்கட்டும் சரி, அது இந்த நகரமாக இருக்கட்டும் சரி. முன்னாடி வந்து இவங்க வந்து சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் கல்லாலே மட்டும் கட்டின மாதிரி சொல்ல அந்த ஷார்ட் ஃபிலிமில் சொன்னாங்க. அங்கேருந்து சில கிடச்ச இதை மட்டும் தான் இங்கே எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பானைகள், அப்புறமேட்டு அவங்க யூஸ் பண்ண கல் இருக்கு இல்லையா, கல் ஆயுதம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அவங்க விளாட்றதுக்கு டைம் பாஸ்க்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சு விளாண்டுருப்பாங்களோ அதையுமே அங்கேருந்து கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிக்கெட் ரேட்டும் எனக்கு கம்மி தான். நீங்கள் நம்ம மதுரை இந்த சைடு வர்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முன்னாடி மக்கள் வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றத
நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எப்படி என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான இந்த இடத்த வந்து இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வாடா, இந்த சைடு வா. ஏய் வாடா, அவனை கார் ஓட்டுறதா இங்கே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பில்டிங், இங்க ஒரு பில்டிங், வேற எதுவும் பில்டிங் இருக்கா? எந்த சைடு? ஸோ நம்ம ரெஸ்ட் ரூமும் பின்னாடி இருக்கு, நல்லா நீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தா ரெஸ்ட் ரூமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு இந்த அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம். இன்னும் 2 பில்டிங் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல. போய் பாட்டு வந்துடுவோமா? பாட்டு வந்துடுவோமா? வாங்க போகலாம். அப்புறம் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்து வந்துடலாமா? இவன் ஒருத்தன் இந்த காரியம் எங்கேயாச்சும் மிதிச்சு உடைக்க போறேன் பாருவேன். வேற ஏதாச்சும் உடைச்சிருவாங்கடா காலில் தட்டுப்பட்டுச்சுன்னா. கடல் வழி வணிகம் அப்படி போட்டிருக்கு உள்ளுக்குள்ள, போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க இந்த போட்டு, நல்லா இருக்குல்ல போட்டு பார்க்குறதுக்கு. கடல் வழி வணிகம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணதா இல்லை என்ன போட்டிருக்காங்கன்ற பார்க்கலாம். இங்கே வீடியோவில் போட்டிருக்காங்க எப்படி வணிகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வா அப்படியே போய் பார்த்து வரலாம். மேலே நாணயங்கள்னு போட்டிருக்கு. வா மேலே போ. அம்மா நீ இரு, நான் போய் பாட்டு வந்துடுறேன். இது நாணயமா கல்லான்னு தெரியல, பாரு. வா அங்கே முன்னாடி போட்டிருக்கு. எடைக்கு இருக்கலாங்க, வெயிங் யூனிட்ஸ். வா இதான் நாணயம் பாரு, வெள்ளி முத்திரை நாணயங்கள், சங்ககால பாண்டியர்களின் செப்பு காசுகள். காசு முன்னாடி எப்படி இருந்து காமி, மேல இருந்து காமி, சூப்பரா இருக்கு. இது உள்ளுக்குள்ள ஏதோ என்ன சொல்லியிருக்காங்க, பொறிச்சிருக்காங்க, பட் என்னன்னு சரியா தெரியல. இது அச்சு சுடுமண் முத்திரைகள், டெரகோட்டா சில்ஸா. இதெல்லாமே காசு நினைக்கிறேன். மதுரை சுல்தான் நினைக்கிறேன். காசு இப்படிதான் இருந்துச்சா இல்லை பாதியா கட்டாயி வந்துச்சான்னு தெரியல. இதெல்லாம் பாதியாக தான் இருக்கு பாரு. அங்கங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கு. மேபி மண்ணில் இருந்தனால அரிச்சு போச்சான்னு தெரியல. ரோமானிய செப்பு காசுகள். ஸோ இதுவும் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நம்ம மதுரையில் தான் எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழே இல்லை வாங்க, இதுக்குள்ளே ஏதோ இருக்கா லிஃப்டா? இது லிஃப்ட், கீழே போயிடலாம். மேலே பார்த்தாச்சு, வெறும் அந்த காசு அது கூட தான் மேலே இருக்கு. கீழே என்ன இருக்குன்னு பார்த்தலாம். தமிழகம் கட்டுமர வகைகள். அந்த சைடு அதுவும் அந்த அரிய வகை கற்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வேறு எதையும் போய் பார்த்துட்டு வந்தோம். வாழ்வும் வளமும் சொல்லி போட்டிருக்கீங்க, லைஃப் ஸ்டைல். இதுதான் நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறது ஒன்று, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமா? ஃபோட்டோ பாரு. அதுதான் கீழடியில் அவங்க வந்து கண்டுபிடிச்ச இடம்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்கல்ல, அப்போது கண்டுபிடிச்ச இடம். அந்த வீடு, நிறைய வீடுகள் அங்கே இருந்ததை சொன்னாங்க இல்லையா, அதுதான் லைஃப் ஸ்டைல். வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இது அவங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல,
அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள் இவங்க அப்போ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. எல்லாமே வந்து மோஸ்ட்லி மரத்தில் அந்த சட்டியில் ஆக்கலாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றும். இதுதான் இங்கேயும் வச்சுருக்காங்க, மண் சட்டி, செவ்வன்னா பூச்சி யானைகள், பானைகளா, இது அடுப்பு, சுடுமண் அடுப்புங்க. ஆமாம், இதுவும் நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த மாதிரி அடுப்பு வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாரு கத்திகள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஆனால் துரு பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் பட் கத்திகள் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்பூன் பாரு, கரண்டிகளா, கரண்டி, வளையங்கள், இருபக்க இரும்பு முனை, இரும்பு பொருட்கள், அயன் ஆப்ஜெக்ட்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அணிகலங்கள், ஆர்னமெண்ட்ஸ், தந்தத்தினாலான சீப்புகள். சாரி, நானும் என்னடா தங்கன்னு படிச்சிட்டேன். தந்தத்திலான சீப்புகள். ஓ, தந்தத்திலே சீப்பு செஞ்சிருக்காங்க, அப்படி இருக்கு பாரு. ஆனா தந்தமும் மரக்கட்ட மாதிரி தானே தெரியுது பார்த்தா. தந்தத்திலான சீப்புகள். இங்க பாரு சீப்பு எப்படி இருக்குன்னு, குட்டி சீப்பு, குழந்தைகளுக்கு சீப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அஞ்சனக்கோள்களா, இது எதுக்குன்னு தெரியலையே. வா, இங்க பாரு அணிகலங்கள். இது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சின்ன சின்ன கல்லா தெரியுது, பட் இதோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். அப்படியே பார்த்துட்டே போயிடலாமா? ஹலோ ஜிஎஃப்எம்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கீழடியில் கிடச்ச பொருட்களை வச்சு இங்கே மியூசியம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸோ இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகே ஜிஎஃப்எம்ஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய். மியூசியம் உங்களுக்கு பிடிச்சிருக்க, நிறைய பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஎஃப்எம்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய்.